Hi guys, welcome back to my YouTube channel. என் யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கிளிக் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட யூடியூப் சேனல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் ரயில்வே நியூஸ், ரயில்வே பிளாக்ஸ், பஸ் நியூஸ் அண்ட் பஸ் பிளாக்ஸ் பற்றி நிறையா வந்து தமிழில் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் கோயிங் வெரி குட். எனக்கு நான் ஒரு நாளைக்கு 50-60 வியூஸ் நல்லா வந்துட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங் குட். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தரமான ஒரு நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காஷ்மீர்ல வந்து ஒரு காலத்துல வந்து ட்ரெயின் ரூட் இருக்காது. இது இருக்கும், ஆர்மி பிரச்சனை இருக்கும், பார்டர் பிரச்சனை இருக்கும், சண்டை வரும், ட்ரெயின் போகாது, ஒண்ணுமே போகாது. இந்த 2014-25 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஜம்மு, காஷ்மீர், லடாக் லடாக் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரைட் ட்ரெயினை விட போறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரைக்கும் ட்ரெயின் விட்டுட்டாங்க. இன்க்ளூடிங் வந்தே பாரத் போகுது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் போகுது, நிறைய ட்ரெயின்ஸ் போகுது. இந்தியாவில் காஷ்மீருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின் வந்து விட்டுட்டாங்க. அது எப்படி லோட் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்வளோ மெட்ரிக் டன்ஸ் லோட் பண்ணியிருக்காங்கன்னா 1380 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் சிமெண்ட் ரீச் தி அனந்த்நாக் கூட்ஸ் ஷெட் ஆன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இது வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக இந்தியன் ரயில்வேஸ் வந்து முயற்சி எடுத்து இப்போ வந்து அவங்க ஒரு ஃப்ரைட் ட்ரெயினே விட்டுட்டாங்க. எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த ப்ராஜெக்ட்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரயில்வே மூலியமாக இணைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ருப்நகர்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்து ருப்நகர்னு ஒரு ஊர், அனண்டங் காஷ்மீர் அது வரைக்கும் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப் கோசம் இந்த வந்து ஃப்ரைட் ட்ரெயினை வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து விட்டுட்டாங்க. சொல்லப்போனால் இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் மோடியோட இதில் வந்து நிறைய போயிட்டு இருக்கா. ரயில் ஃபண்ட் வந்து நான் சொல்கிறேன். பிகாஸ் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸு, உங்களுக்கு ட்ராக் அப்கிரேடேஷன் ப்ராஜெக்ட்ஸு, உங்களுக்கு கோச்சஸ் விடுற ப்ராஜெக்ட்ஸு, ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்டு, நிறைய வந்து சதர்ன் ரயில்வேலாம் இருந்தது அப்படியே மாற்றி விட்டுருச்சு. நிறையா வந்து உங்களுக்கு ஸ்பீட் அப்கிரேடேஷன். இப்போ சென்னை டு சேலம்னா 5 மணி நேரத்தில் போகிறதுங்கிறது பிகாஸ் ஆஃப் ட்ராக், நல்ல ட்ராக் இருக்குது, ஒரு 110 கிலோமீட்டரில் போகுது. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து இட்ஸ் வெரி குட், கீப்பிங் ஆன் கோயிங் குட். இன்னும் வந்து நிறைய ஆர்என்டி வந்து இந்தியன் ரயில்வேஸ்குள்ளே வரணும்னு தான் என்னோட ஆசை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டி இருக்க உங்களுக்கு வந்து நிறைய வந்து ட்ரெயின்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்தே பாரத் ஸ்லீப்பர் வரப்போகுது, அதுக்கு ப்ரோட்டோடைப் போகுது. ஹைட்ரஜன் கொண்டு வர போகிறாங்க, அதுக்கு ப்ரோட்டோடைப் போகுது. உங்களுக்கு புல்லட் ட்ரெயின் வரைக்கும் வந்துருச்சு இந்தியன் ரயில்வேஸில். ஸோ இந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஆனது ஒரு நமக்கு நம்பிக்கை தெரியும், நம்பிக்கை தரும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்மு காஷ்மீரில் வந்து ட்ரெயின் போகுமான்னு எதிர்பார்த்தவங்க இங்கே ட்ரெயினே போயிடுச்சு. அதனால தான் வந்து ஏன்னா நிறையா வந்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் குறையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்ட் எக்ஸ்போர்ட்ஸில் எடுத்துகிட்டு போகிறனால ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் எடுத்துகிட்டு போனால் நமக்கு வந்து பஸ்ஸில் போனால் இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் வச்சா மலை மேலே போகணும், அது மேலே போகணும், உங்களுக்கு வந்து நிறைய காசில் வரும். ட்ரெயினில் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும்னு இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆர்டர் எடுத்து இந்த மாதிரி வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் டு சி திஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ வேற ஒன்றுமே இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் இன்னைக்கான ஒரு சின்ன அப்டேட் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து நம்ம சந்திப்போம். பாய்.